ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் வந்துட்டு கோடீஸ்வரி ரொம்ப நன்றி மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்றாங்க. இப்போல்லாம் கும்பிடாதீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி போதும் 2 பேரும் ஆக்டிங்கை விட்டுருங்கப்பா, சரி கிளம்பி வீட்டுக்கு வாங்கப்பான்னு வந்துட்டு இருக்காங்க. இந்த டைம் பார்த்து நம்ம கௌதம் ஆக்டிங்கை போடுறாரு பாருங்க, சும்மா தர மாதிரியா போட்டு தள்ளுறாரு. ஐஸ்வர்யா எல்லாமே என்னால் இருக்க முடியாது, நான் செத்து போயிடுறேன் அப்படி இப்படிங்கிறாரு. என்ன சாவரியா, அந்த வெஸ்தை எடுத்து கொடுக்குறேன் சாவு அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த வெஸ்தை எடுத்து கொடுத்துருப்பேன். ஆனால் இவங்க யாரும் கொடுக்கல. சரி நீ ஒரு பக்கத்து நீ ஏன்ப்பா சாவனும் சேர்ந்து வாழுப்பான்னு சூர்யா கொண்டு வந்து ஐஸ்வர்யா நிப்பாட்டினோடனே 2 பேர்த்து மூஞ்சிலையும் ஓடலைங்க. அதோ நம்ம சகுனி சித்ரா மூஞ்சிலையும் நம்ம கௌதம் மூஞ்சிலையும் ஐயோ போனவ திரும்பி வந்துட்டாலே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நீ கோடீஸ்வரியை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகலான்னு பிளான் பண்ணியா, அதை கெடுத்துட்டாங்களா? அதுக்கப்புறம் அந்த அப்பா சேர்ந்து பால்பான்னு சொன்னோடனே அப்போ ஒரு ஆக்டிங்கை போடுறாரு. ஷாக் ஆகாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னோடனே அங்கே ஒரு ஆக்டிங்கை போட்டு ஒரு வழியாக சமாளிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மகா இருக்காங்களே, இது மாதிரி வேற லெவல்ப்பா நீங்கள் காப்பாற்றிட்டீங்கன்னு சொல்லி பெருமையாக நம்ம சூர்யாவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டே இருக்கும் போது நம்ம மகா வந்து சிலையை செஞ்சு கொடுத்ததுக்காக காப்பாற்றினதுக்காக அங்கேருந்து அமௌண்ட் கோயிலேருந்து வந்து கொடுத்த உடனே இது என்னோடது இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்லிட்டாங்க. இது உங்களோட தான், நீங்கள் பார்த்து உங்கள் ஃபேமிலியை மீட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே சந்தோஷத்தை பார்க்கணுமே மகாவுக்கு. ஆஹா நம்ம புருஷன் இப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு லவ் மூடுக்குலாம் போயிட்டாங்க. லவ் மூடுக்கு போனது மட்டும் இல்லைங்க, அவங்க வந்துட்டு கட்டி பிடிச்சிட்டாங்க. உடனே பாசத்தில் கட்டி பிடிக்கும். நம்ம சூர்யாவுக்கு ஒரு மாதிரி ஷிங்வேரிங் ஆயிடுச்சு. இது பார்க்க நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சி இவங்க ஒரு பக்கத்து கிளம்பி போயிட்டாங்க. இவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஆஹா நம்ம வந்து தாத்தாவுக்காக நடிக்கிறோம், ஆனால் மகா உண்மையாக லவ் பண்ணுறாளே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. குற்ற உணர்ச்சியாக இருக்கேன்னு நினச்சி கும்பிட்றாரு. இது உங்களுக்கு இப்போ தான் தெரியுதா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.